Hello friends, this is Jagan from Chennai Royal Enfield Motorcycle Club. First of all, I would like to thank to my captain, Mr. Paul Moses, for giving this opportunity to ride to Leh Ladakh. This is our Lehxpedition 2023. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு வானகரம் இருக்கிற Safeexpress Hubல இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நாங்கள் எங்களோட பைக்ஸ், தட் இஸ் லே லடாக் போகிற பைக்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்ல, ஸோ அது வந்துட்டு பேக் பண்ணி ஷிப் பண்ணுறோம் சண்டிகருக்கு. பிகாஸ் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டிகர். ஸோ வந்துட்டு எப்படிலாம் பேக் பண்ணுறாங்க, என்னெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்லீப்பிங் பேக்ஸ், டென்ட்ஸு, ரிக்வயர்ட் ரேஷன்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க. ஹாய், என் பேர் அகிலேஷ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னை ராயல் ரைடர் CRRோட லே எக்ஸ்பெடிஷன் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி அரௌண்ட் 18 vehicles are going to be transported to Chandigargh, and then we're having a 1-month long Leh Ladakh expedition which covers the entire circuit. So I'm not traveling this time. I have a Himalayan, so probably next time I will try to join. So you can see in the background allam packing nadandittirukku at Safeexpress. So the trip starts on July 3rd and it goes till end of the month. It's going to be a very interesting ride, and yeah, I've been in this club for not a very long time, but I've taken part in quite a few rides, and it's a wonderful place to be with. It's a lovely team. Captain Moses is a very fun-loving person, and the best thing about these, the rides that we organize here is that the safety. Safety is something that they give a lot of priority. Even if you don't wear your helmet lock, they make sure that it's intact. ஹாய், திஸ் இஸ் லாவண்யா. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா Safeexpress இது ஒரு கொரியர் சர்வீஸ். நம்ம இங்கே இருக்கோம். இங்கே எல்லோரும் லடாக் போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லோரும். ஐ எம் தீரஸ் வைஃப். தீரஸ் யாருன்னா இவங்க போகிறாங்க இல்லை, இந்த குரூப்பில் ஒரு பர்சன் தீரஸ். எனக்கு தெரியாது ஆக்சுவலி, நான் இப்போ வரைக்கும் போகிறது இல்லை. பட் கேப்டன் சொன்னாங்க அந்த ட்ரிப் எப்படி இருக்குமோ ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குமா அந்த ட்ரிப்பு. எனக்கு கூட போனேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு கூட்டிகிட்டு போகல. அது ஒன்லி பைக் ரைடு பண்ணணும். ஆக்சுவலி அது போகணும் அண்ணா. என்னால் இப்போதுக்கு போக முடியல, பட் எனக்கு கண்டிப்பாக போகணும் அந்த ட்ரிப் கூட. எங்கள் பிரதர்ஸ் பைக்ஸ் எல்லாம் எங்கள் பிரதர்ஸ் ஆட்டம் தான். அவங்களும் எங்கள் பார்ட்னர்ஸ் இன் க்ரைம். அவங்க வந்து இன்றைக்கி வந்து 18 பைக்கு கிளம்புது, சண்டிகர் ரீச் ஆகும். நாங்கள் வந்து இன்னொரு எக்ஸாக்ட்லி 14 days கழிச்சு நாங்கள் வந்து சண்டிகர் ரீச் ஆகிட்டு பைக் அங்கேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு we will join our partners in crime to do the actual crime, which is ஃபுல்லாக லே, ஸ்பிட்டி வேலி, நுப்ரா அந்த என்டையர் ஜோனை கிட்டத்தட்ட 28 days எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்காக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் எந்த கிளப்லேயுமோ எங்கேயுமே வந்து இவ்வளோ 28 நாள் ஒரு ரைடு அந்த ஏரியாவில் அந்த ஜோனில் பண்ணதாக வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இது எல்லாருமே 12-15 நாள் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆனால் நாங்கள் வந்து 28 நாள் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் மனசுக்குள்ளே ஒரு வித பதபடப்பும் இருக்குது. ஏன்னா அது வந்து 28 நாள் நோமேன்ஸ் லேண்டு, எங்கே என்ன நடக்கும், எப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ட்ரஸ்ட் ஆன் அவர் கேப்டன் மோசஸ் ப்ரோ. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னும் 15 days தான் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் 3rd ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து ஸ்பிட்டி, ஜான்ஸ்கார் அண்ட் லே 3மே பண்ண போகிறோம். பெரிய பெரிய கிலோமீட்டர்ஸ் இந்த டைம் பண்ண போகிறாங்க CRRலேருந்து. அதுலேயும் நான் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு அது வந்து அது வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு லெவல் ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ லடாக் வந்து CRRலாம் திடீர்னு என்னோட நேம் சூஸ் பண்ணி வரியா இல்லை போகலாமான்னு கேப்டன் கேட்கும்போது
கேட்கும்போது எனக்கு அந்த ஐடியா சுத்தமாக இல்லை. பட் கேட்ட உடனே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விட வேணாம்னு சொல்லி உடனே வந்து நான் வந்து நேம் கொடுத்துட்டேன். நீ எப்படி ஜாயின் பண்ண? நானும் அதே மாதிரி சினாரியோ தான். ஒரு நைட் உட்காந்துருந்தேன். ஒரு 11 o'clock ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஸோ லே குரூப்பு 2022 ஓடுது அப்படின்னு சொன்னோடனே என் பேர் இருந்துச்சு உள்ள. நானே லிட்டலி ஷாக்கு. ஏன்னா நான் வர்ற அந்த இயரில் நான் ஐடியா இல்லை ஆக்சுவலி. நான் அடுத்த வருஷம் தான் வருவேன்னு என் மைண்ட் செட்டே இருந்தது. பட் ஆனால் முன்னாடியே சான்ஸ் கிடைச்சோடனே நானும் விடக்கூடாது அதை அப்படின்னு சொல்லி கிராப் பண்ணிட்டேன். வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வேறு லெவல் ஒரு அட்வென்ச்சர். ஸோ ஸ்ரீநகர்லேருந்து போகும்போது ஆரம்பம் உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 டெரெயின் டஃப் ஆகிட்டே இருக்கும், டெரெயின் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கிளைமேட்டாக இருக்கட்டும், ரோடு கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோடு இதுவாகவே இருக்கட்டும், ரோடே இருக்காது சில இடத்துல. ராக்ஸ்குள்ளெல்லாம் நாங்கள் அப்படி பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்டையர்லி ஒரு இதெல்லாம் போக ரோடை பார்க்கவே நமக்கு தோணாது, ஏன்னா சீனரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ரோடை பார்க்கவா, சீனரியை பார்க்கவா, வீடியோ எடுக்கவா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேப்சர் பண்ணவா, அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா? ஆமாம் ஆமாம். ஸோ என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் போகும்போது நான் இவனோட பைக்கில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி இன்டர்செப்டார் வந்து கொஞ்சம் அப்போது டவுட்டுன்ட்டாங்க, அந்த டெரெயினை அக்செப்ட் பண்ணிக்குமா என்னங்கிறது தெரியல. ஸோ நான் என்ன வண்டி அடுத்த வண்டின்னு பார்க்கும்போது நான் வாங்கலான்ற பட்சத்துக்கு போகும்போது எனக்கு ஆல்ரெடி ஹையர் வச்சுருக்கனால நான் போய் புதுசாக ஒரு வண்டி வாங்க வேணான்னு சொல்லிட்டு லக்கிலி இவன் வண்டி சிக்கிச்சு. அதை எடுத்துகிட்டு 500. ஸோ அந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு மேலே ஒரு தனி லவ் வந்துருச்சு எனக்கு. ரிட்டன் வந்து நான் விட கொடுக்கணுமா திருப்பிங்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி இந்த என்னோட எல்லா இடத்துல எந்த ஸ்பாட் போனாலும் என் பைக் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த வாட்டி நான் போகணுன்னு டிக்ளேர் பண்ணும்போது என் இன்டர்செப்டாரில் தான் போகணுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படிலாம் பைக் பேக் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்துட்டு ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட ப்ளஸ் அந்த பஞ்சி கார்ட்ஸ் வச்சு எல்லாமே பேக் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த காஸ்ட்டு கேட்டிங்கன்னா டு சண்டிகருக்கு நாங்கள் ஷிப் பண்ணுற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கு வந்து 8,000 அப்ராக்சிமேட்லி 8,000 ருபீஸ். ஒரு பாக்ஸும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் எங்களோட மெயின் கியர்ஸ், ரைடிங் பேண்ட்ஸு, எல்லாமே க்ளவுஸு, ஹெல்மெட்ஸு, ஹைட்ரேஷன் பேக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணி பக்காவாக எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Day 1 to Day 30 டோட்டலாக 30 days நாங்கள் வந்துட்டு Lehxpedition 2023 ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஐட்டர்னியில் இருக்குது எங்களுக்கு. ஸோ Day 1 ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீடியோ என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் சம்பவம் நடக்குதுன்னு ஃபுல்லாக பார்க்க ஸ்டே டியூன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சென்னை ராயல் ரைடர்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப். தேங்க்யூ.